என்னடா கடன் கூடுறா அப்படின்னு கேட்டா ஹோட்டலுக்கு வா, அங்க வா மீட் பண்ணலாம். இங்க ஏன் அங்கேயும் திருட்டு போறதுக்கா? இங்க வாடானா வரானா பாரு, எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது. சரி, நானா லவ்வரா நானு பார்க்குக்கு வான்றான், ஏதோ அர்ஜென்ட் வேணும். வேற என்ன ஹோட்டல் கேட்டல் போனா கூட நல்லா இருந்திருக்கும். பார்க்ல வந்து அவன் ஜோடி ஜோடியா இருக்கான், நம்மளை பார்த்து வெறுப்பா பாக்குறானுங்க. அது வேற பத்தியா தனியா உட்காந்து புலம்புங்க. டேய் வாடா வாடா. என்னடா இங்க வர சொல்லிக்கிறா? என்ன உன்னை பார்க்கறதுக்கு என்ன ஏதாவது 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் மீட் பண்ணுவோமா? வேற எங்கேயும் ஒன்று மீட் பண்ணக்கூடாதா? டா அங்கன்னா ஏதோ சரி விடு, உனக்கு எதுக்கு அதை என்ன இப்போ சொன்ன சொல்லு. அர்ஜென்ட்டா அமௌண்ட் வேணும். என்ன அர்ஜென்ட்டாவா? ஆஃபீஸில் லோன் போட்டேன்டா, பேங்க்லேயும் லோன் கேட்டேன். சரி ஓகே ஆகிடும். ஒரு 6 லட்ச ரூபா மட்டும் துண்டு விழுது, அது மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். 6 லட்சமா? 6 லட்சம் போதுமா உனக்கு? போதும்டா, மீதெல்லாம் பேங்க்லயும் ஆபீஸ்லயும் வாங்கிட்டேன்டா. ஒன்று செய், 6 லட்சங்கிறத 7 லட்சமா கேள்வி. 7 லட்சம் எனக்கு வேணாடா, 6 போதுமே. உனக்கு 6 போதும். நானே உங்ககிட்ட சொல்லணும் தான், எனக்கு 1 லட்சம் தேவைப்படுது. நான் யாருக்கிட்ட கேட்கறது எப்படி கேட்கறதுன்னு தெரியல. நானும் 2-3 இடத்துல கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. நானே உங்ககிட்ட சொல்லணும் போது நீ என்கிட்ட கரெக்டா சொல்லிட்ட. ஏன்னா உனக்கு தேவை 6 லட்சம், எனக்கு தேவை 1 லட்சம். நீ 7 லட்சம் ட்ரை பண்ணு, நானும் வேற எங்கன்னா 7 லட்சம் ட்ரை பண்றேன். எனக்கு கட்சா உனக்கு 6 லட்சம் கொடுத்துட்டு நான் 1 லட்சம் எடுத்துக்கிறேன். உனக்கு கட்சிதான் நீ 6 லட்சம் எடுத்து எனக்கு 1 லட்சம் கூட. என்கிட்ட கிண்டல் பண்றதுக்குனே வந்தியா? இல்ல மச்சான், சீரியஸா எனக்கு தேவைடா. டேய், நான் கல்யாண வேலை இருக்கு, அதனால தான் கேட்கறேன். நீ உனக்கு தேவை 1 லட்சம், என்ன சேர்த்து வாங்கினா 6க்கே கிடைக்காம தாண்டா சுத்தி நிக்க. 7 லட்சத்துக்கு நான் எங்க போறது? நான் எல்லாம் ஒத்துக்கிறேன்பா. உனக்கு 6 லட்சம் கல்யாண செலவு இருக்கு, கரெக்டா? ஆமா. எனக்கு 1 லட்சம் வீட்டு செலவு இருக்கு. என்னடா புத்தி காமிச்சிட்டு 1 லட்சம் செலவு? எனக்கு இப்ப அர்ஜென்ட். ஓகே விடு விடு ஓகே, ஏன் 1 லட்சத்தை கூட விடு. உனக்கு 6 லட்சம் அர்ஜென்ட் கல்யாண செலவு. எப்ப தரேன்னு மட்டும் சொல்லு. சொல்றேன், நீ சொல்லு. அதுக்கு முன்னாடி அந்த 6 லட்சத்துக்கு என்ன செலவுன்னு சொல்லு, நான் சொல்றேன். ஏண்டா ஒரு கல்யாண செலவுன்னு என்னன்னு தெரியாதா? தெரியும்பா, கல்யாண செலவு தெரியும். சத்திரத்துக்கே நான் லோன் வாங்கி தாண்டா கட்டியிருக்கேன். 3.5 லட்சம் ரூபாய்டா சத்திரம். சரி, ஏசி ஆள்டா. சரி, கட்டிட்டல? அது கட்டியாச்சு. அப்புறம் எதுக்கு திருப்பி 6 லட்சம் கேக்குறியா? என்ன செலவு? வேற செலவே இல்லையா? கல்யாண செலவு இருக்குப்பா, நீ சொல்லமா என்ன செலவுன்னு. வீடியோ இருக்கு, நாதஸ்வரம் இருக்கு, சாப்பாடு இருக்கு, அப்புறம் வந்து வேற அந்த இதுல வைப்பாங்களா, நலுங்கெல்லாம் வைப்பாங்களா அது, அப்புறம் சொந்தக்கார நோட்டீஸ் வைக்குமா, பழம்லாம் வச்சு தரணும், இன்விடேஷன் அடிக்கணும். இது மாதிரி நிறைய செலவு இருக்கா? சரிப்பா, சரி, செலவுலாம் இருக்கு, ரைட்டு. எவ்வளவு பேர் கல்யாணத்துக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்க? எவ்வளவு பேர்னா, நான் ஒரு 1000 நோட்டீஸ் போடுறேன். சரி, ஒரு வேலை குறைஞ்சா 750. குடும்பத்துக்கு 2 பேருன்னா ஒரு 1500 பேர் கிட்ட வருவாங்க. 750 1500 எல்லாமே சாப்பாட்டுக்கு வந்துடும்ன்றியா எப்படி? அதுதான்டா பிரச்சனை. நம்ம நோட்டீஸ் வச்சு வருவோம். சிலர் ஒன்லி மேரேஜுக்கு வருவான், சிலர் ரிசப்ஷன் மட்டும் வருவான், சிலர் 2த்துக்குமே வரமாட்டான். இதை நம்பி நம்ம செய்து எவ்வளவு வேஸ்ட் ஆகுங்க. அதுக்கு பேசாம நீ புத்திசாலித்தனமா ஒரு ஐடியா என்ன? லூசு பையில வேஸ்ட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு கம்மியா செஞ்சா வந்துட்டானுங்கன்னா மான மரியாதை போயிட்டு, அது ஏற்கனவே நான் மான மரியாதையோட பிரம்மாண்டமா செய்யணும் எதிர்பார்க்கிறேன். ஓ ஆமா ஆமா, சரி ரைட் விடு. இல்லடா, நீ கொஞ்சம் புத்திசாலித்தனமா செய்ய. பழகன தோசத்துக்காக உனக்கு ஐடியா சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. சொல்லு. புத்திசாலித்தனமா இப்படி பண்ணு. என்ன பண்ணு, காலையில தானே கல்யாணம் முகூர்த்த டைம். காலையில முகூர்த்தம் வச்சுக்க, இதுக்கு ஒரு இன்விடேஷன் தனியா எடுத்துக்க. கல்யாணத்துக்கு தனியா. அன்னைக்கு ஈவினிங்கே ரிசப்ஷன், தாலி கட்டின அன்னைக்கு ஈவினிங்கே, முன்னாள் வைக்காத ரிசப்ஷன், அன்னைக்கு ஈவினிங் அதே சத்தத்துல ரிசப்ஷன் வச்சுக்கோ. இப்ப ரிசப்ஷனுக்கு வர தனியா இன்விடேஷன் கொடுக்குறல, அதுல எத்தனை பேர் வருவாங்க உனக்கு ஓரளவு தெரியும். ஒரு 50 முன்ன பின்ன இருக்கலாம், ஆனா ஓரளவு தெரியும். இப்ப கல்யாணத்துக்கு வரணும் உனக்கு ஓரளவு தெரியும். இப்ப கல்யாணத்தெல்லாம் சொந்தக்காரருக்கு கொடுத்துரு பத்திரிக்கை, சரி. ரிசப்ஷன்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுத்துரு, அவங்க எப்படி வராங்கன்னு பார்த்தா அது பண்ணு. இப்படி யாரும் நோட்டீஸ் போட்டுருக்காங்களா? இது வரைக்கும் போட்டிருக்காங்களா இல்லையோ, நான் டக்குன்னு உட்காந்து மரத்துக்கு உட்காந்து யோசிப்பேன். அது மாதிரி சொல்றதுதான் இதெல்லாம். உனக்கு இதாகும், அப்ப குறையும். சரி, இதை விட சாப்பாடுக்கு என்ன பிளான் பண்ணிருக்க? எவ்வளவு ஆகுது? நான் ஐடியா பண்ணிருந்தேன் தெரியுமா, டெசர்ட் ஸ்நாக்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 32 ஐட்டம். அந்த வாழல்ல ஃபுல்லா கம்ப்ளீட்டா இருக்கணும். ஒரு இலைக்கு ஒரு 450 ரூபா வரும்ன்றா. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சம் ரூபாய் அதுக்கு வரும். இப்ப நான் கடன் கேக்குறேன், அல்ல பாதி இந்த சாப்பாடுக்கு 32 ஐட்டம் போட போறேன். 3 லட்சம் ஆகுன்ற. அதுக்கு 3 லட்சம் ரூபாய் உண்டா? சாப்பாடுக்கு 3 லட்சம் முடிச்சது. அப்புறம் நீ முடிஞ்சுதா? பின்ன வேற என்ன 6 லட்சம் இது கேட்டேன். நீ சொன்னது நான் சொன்னது சாப்பாடு தான் 3.5 லட்சம். வேற என்ன? என்னன்னா அது வரும்போதே உனக்கு பப்ஸ், சிப்ஸ், சமோசா, கச்சோடி, பானிபூரி,
பேல்புரி என்ட்ரிலேயே இது உள்ள கேட்டுக்கு வெளியே அவன் கேட்டுக்குள்ள வரதுக்குள்ள இவன் சாப்பிடணும், இவ்வளவு சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டு அப்படி வரான். 4 விதமான ஜூஸ். ஓ எங்க இது எங்க ஜூஸ் அந்த கேட்டு உள்ள என்ட்ரு ஆனும். இந்த வெளியே இங்க இப்ப சாப்பிட்டேன் செஞ்சு கடம்ப. இப்ப எல்லாரையும் சாப்பிட்டான். அப்படி போட்டு அப்படி கால் வைக்கிறான். ஜூஸ் 4 ஜூஸ், ஆப்பிள், ஆரஞ்சு, பைனாப்பிள், கிரேப் எல்லாம் பாக்கெட்ல பார்சல் பண்ணி கொடுத்துரு. எப்படி வீட்டுக்கு எடுத்து அங்க குடிக்கிறதுக்குடா? ஏடா 4 மடங்கு குடிப்பானுங்க. அவனுக்கு என்ன தேவையோ அப்படி குடிக்கணும். அதான் நம்மளை பத்தி பேசணும்டா. 4 ஜூஸ் குத்தாம்பா. 4 ஜூஸ். சிலர் டீ காஃபி தான் குடிப்பாங்க. ஆமா, அதுக்கும் நான் தனியா வச்சுக்கேன். அது கொஞ்சம் அப்படி போனானா டீ காஃபி எப்படி இந்த பாய்லர்ல வச்சு குத்தா டேஸ்ட் போயிடும். அப்புறம் ஃப்ரெஷ்ஷா போட்டு கொடுக்கணும். அங்கேயே போட வச்சு 2 மாசம் அங்க இருப்பாங்க. அதே மாதிரி இது இந்த பக்கம் இது சாப்பிடறவங்களுக்காக எப்படின்னா, இந்த பக்கம் வளையல், அந்த மெஹந்தி, பஞ்சு மிட்டாய், இதெல்லாம் இந்த சைட்ல கம்ப்ளீட்டா. எல்லாம் ஃபுல்லா அவன் என்னன்னு உட்காந்து 32 அவன் அப்படியே மெய் மறந்து. ஆனா உன்னோட நல்ல ஒரு கருத்து, உண்மையிலே உன்னை பார்க்கும்போது இவ்வளவு ஒரு அன்புள்ளவன் எப்படி இருக்கான்னு தெரியல. வந்த கெஸ்ட் சாப்பிட்டானோ சாப்பிடலையோ எக்கடு கட்டினா போ. ஆனா இல்ல உன் பேர் வரணும். 32 ஐட்டம் போட்டோம். பாக்கும்போது அவன் காலம் ஃபுல்லா எங்க இருந்தாலும் சொல்லணும் 32 ஐட்டம் போட்டேன் அப்படி சொல்லணும். நீ ஆனா இதுக்கு முன்னாடி எங்கன்னா போய் இது மாதிரி சாப்பிட்டுருக்கேன்? 32 ஐட்டம், 37 ஐட்டம், 40. ஒருத்தன் 42 ஐட்டம் வச்சான்டா. அதுதான் நான் பிளான் பண்ணேன். இப்ப கொஞ்சம் பற்றாக்குறையால 32. அவனை மாதிரிதான் பண்ண எய்ம் பண்ண நானும். நீ போய் அங்க எத்தனை ஐட்டம் சாப்பிட்ட 42ல? எனக்கு அதுல ஒரு ஸ்வீட் பிடிச்சிருந்தது. அது ஐஸ்கிரீம் கடைசியா சாப்பிட்டேன். சாப்பாடு, ரசம், கூட்டு பொரியல், அப்பளம், ஊறுக்காய், என்னமோ 2 ஊறுக்காவும் நம்ம வச்சாங்க. அது மட்டும் தான் சாப்பிட்டேன். அப்புறம் அது இது வச்சாங்களா, அது என்னது, அந்த நானு, பட்டர் நானு, பன்னீர் பட்டர் மசாலா, அது மாதிரி நிறைய ஐட்டம் வச்சானுங்க. அதெல்லாம் வச்சு ரைட் விடு. வச்செல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு வந்தேன். அதுதான். நீ அதுக்கப்புறம் அவனை பார்த்து எத்தனை டைம் பேசிக்க, சார் 42 ஐட்டம் போட்டீங்க சார் உங்க பையன் கல்யாணத்துக்கு அப்படின்னு. இது வரைக்கும் எத்தனை டைம் நீ போய் அவனை பார்க்கும் போதெல்லாம் பேசிருக்க, போன் பண்ணி சொல்லிருக்க? யாருக்குன்னா சொல்ல, நமக்கு வேற வேலை இல்லையா? அவங்க கிட்ட போயிட்டு சார் 42 ஐட்டம் போட்டேன் சூப்பர் சொல்லலாம் இருக்க முடியும். அன்னைக்கு ஒரு நாள் தான் சொல்ல முடியும். நல்லா இருந்தது ஃபுட்டு, நிறைய போட்டீங்கன்னு திருப்தியா சொல்லலாம். டெய்லி பார்த்தோ வாரத்துக்கு ஒரு நாள் போன் பண்ணி சொல்ல முடியும். வேற யாரும் அது மாதிரி சொல்ல இல்ல? வேற யாரும் போய் சொல்லிருப்பாங்களா அவங்ககிட்ட? வேண்டாம், இது ஒரு வேலையாவா செய்வாங்க? செய்ய மாட்டாங்க. அப்போ நீ சாப்பிட்டல 42ல 5 ஐட்டம் தான் சாப்பிட்டுருக்கன்ற. இதுக்கு அவன் நீ உனக்கே 3 லட்சம் வருது. 32 ஐட்டம் 42க்கு எங்கேயோ போயிடும். ஆமா ஆமா. இப்ப நீ என்ன சொல்ற, ஊரார் போடணும், என்னை பத்தி பேசணும், 32 ஐட்டம் பேச. அப்ப உனக்கு யாருமே, நீயே போய் அவங்ககிட்ட சொல்லி உங்ககிட்ட அவன் வந்து சொல்லுவான், நீ இதை வந்து மனக்கட்டு பண்ணிட்டு இருக்க சொல்லு. நம்ம தமிழர் பண்பாடு என்ன, சாப்பிடணும்னா வரவங்கள வாங்க உட்காருங்க சாப்பிடணும்னு சொல்ல போறோம். சாப்பாட்டுக்கு என்ன தேவை? சாப்பாடு, ரசம், மோர், சாம்பார், காரக்குழம்பு. பிடிச்சதுன்னா இப்ப கல்யாணத்துக்கு நம்ம ஒரு 1000 நோட்டீஸ் வச்சிருக்கோம், எல்லாமே உள்ள வந்துட்டு அப்புறம் என்னடா எனக்கு வத்த குழம்பு தான் பிடிக்கும், ஏன் வத்த குழம்பு உங்ககிட்ட கேட்பானா? இல்ல 32 ஐட்டம் நான் சாப்பிடுவேன்னு எவனா சொன்னா உட்கார வச்சு சாப்பாடு போட்டு, டேய் 32 ஐட்டம் ஒரு ஐட்டம் மாதிரி இலையில மட்டும் தூக்கி போட்டு உரைப்பன்னு சொல்லி அவன் சாப்பிடுவானா? வரட்டுக்கு வரும் எதுக்குடா? இதுக்கு 3 லட்சம் தண்டத்துக்கு செலவு பண்ணு. யோசிச்சு பாரு. நீயும் எங்கேயும் போய் பாராட்டல, எவனோ ஒருத்தன் செஞ்சதை பார்த்து அதுக்காக செய்யணும்னு நினைக்க. ஆனா நீ அவனை பர்சனலா பாராட்டல. நிறைய பேர் 32 ஐட்டம் 40 ஐட்டம் போட்டா மனசோட வச்சுக்க. நீ ஃப்ரெண்டுன்றதுனால சொல்றேன், பாராட்ட மாட்டாங்க, பொறாமப்படுவானுங்க. இவனுக்கு ஏது இவ்வளவு பணம் வந்து கூட பொறாமப்படும் தெரியுமா? நம்ம கடன் வாங்கி பண்றோம். அது அவங்க கிட்ட சொல்லுவியா? 32 ஐட்டம் போடும்போது, சார் கடன் வாங்கி தான் வைக்கிறேன் 32 ஐட்டம் சொன்ன மானம் எங்க போவோம்? கப்பல் ஏறி போவோம். அப்போ எதுக்குல அந்த தேவையில்லாத இது? 3 லட்சம் விடு, நான் இப்ப சொல்றேன். இப்ப சாப்பாட்டுக்கு மொத்தம் இத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லு. இப்ப பிரிச்ச ஒரு 500 பேர் 600 பேர் வருவான்னு வச்சுக்க. சரி 750 வச்சுக்கப்பா, 750 வச்சுக்கப்பா. சாப்பாடு போடுற நல்ல ரைஸ், நீ சொன்ன நல்ல மேஸ் அவனே வச்சுக்க. சாப்பாடு, சாம்பார், கார குழம்பு, ரசம், பொரியல், கூட்டு, அப்பளம், தயிர், ஊறுகாய். இதுக்கு மிஞ்சி போனா நல்லா செஞ்சா கூட 150 ரூபாய் முடிச்சிடலாம் தெரியுமா உனக்கு? ஏன்னா நீ 750 பேருக்கு செய்ய போற, 150 ரூபாய் முடிச்சிடலாம். அப்ப இட்லி, சிலரு தோசை, சப்பாத்தி, பரோட்டா, நானு, பட்டர் நானு, அது இதெல்லாம் எவனுமே வைக்கிறேன். ஆலு கோபி, கோபி மஞ்சூரி. யாரா கோபி? ஆலு கோபி. அப்புறம் ஏதாவது கேட்டுற போறேன். ஏய் அதெல்லாம் வைக்கிறேன்னு சாப்பிடறான்பா, அதெல்லாம் என்னன்னே தெரியாது. சரி சும்மா நீ பாத்துக்கிற எல்லா இலையிலும் மீதி இருக்கும் பாரு, ஒரு பீஸை புட்டு பார்த்து ஓ இதுவாதானா. அது எதுக்கு? சப்பாத்தி நம்ம மேலும் சாப்பிடுவாங்க, ஏதோ சுகர் பேஷண்ட் அவங்களுக்கு சப்பாத்தியை கொடுத்துரு, இட்லியை கொடு, முடிஞ்சு. சப்பாத்தி இட்லிக்கும் பெருசா ஆயிருமா உனக்கு? அப்படின்ற பின்ன
நீ 3.5 லட்சம் இருக்கு, இதெல்லாம் சேர்ந்து 6 லட்சம்ன்றிய. வெளியே வந்து ஒரு பாப்கார்ன் போடுப்பா. பாப்கார்னு உடம்புக்கு நல்லது. பஞ்சு மிட்டாய் தூக்கிடு. இப்ப ஏதோ கலர்ல கலக்குறாங்கன்றாங்க. வெள்ளை கலரா விட்டா பசங்க சாப்பிட மாட்டாங்க. கலரா இருந்தாலும் அது பஞ்சு மிட்டாய், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பர். சொன்ன மாதிரி பாப்கார்ன் வச்சு கச்சோடி, சமோசா, பானிபூரி, பேல்பூரி, செருப்ப பிச்சுதான் அடிக்கணும்னு இவ்வளவு சொல்றேன். ஏன்டா கச்சோடினா என்னடா அது? எனக்கு தெரியலடா கச்சோடினா எப்படா இருக்கும் அது? சமோசா மாதிரியே உள்ள ஜீரகம். அதுக்குதான் சமோசா கொடுக்குறல. அப்புறம் நான் சமோசா மாதிரி ஒண்ணு, சமோசா ஒண்ணு நல்ல ஆனியன் சமோசா, மினி சமோசா போடு. பெருசா போட்டு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண பாத்துக்கிறியா நீ? பெரிய சமோசா ஃபங்க்ஷன்ல வேணா சாப்பிட்டு பாத்துக்கிறியா? முனைய சாப்பிடுவோம், அடியை சாப்பிடுவோம், உள்ள இருக்க அப்படியே மசாலா கொட்டுவானுங்க. இதுக்கு ஒரு சமோசாக்கு 12 ரூபாய் செலவு பண்ணுவேன். நீ 750 சமோசா பண்ணுவேன். அதை விட மினி சமோசா, ஆனியன் சமோசா, ஆனியன்ல கொஞ்சம் கோசை சேர்ப்பாங்க, அது நல்லதுதான் உடம்புக்கு. அதனால ப்ராப்ளம் இல்ல. 2 சாப்பிடுவானா, சாப்பிட்டு உள்ள போனா சாப்பாடு போடுவோம், அவ்வளவுதான். அப்போ வெளியே சமோசாப்பா. சரி, டீ காபி மஸ்டா வச்சுக்க. அப்புறம் அந்த ஜூஸ் ஐட்டம் சொன்னேன், என்ன ஜூஸ் அது? அது வந்து கிரேப் ஜூஸ், ஆரஞ்சு, ஆப்பிள், மேங்கோ. அந்த டைம் சீசனுக்கு என்ன சப்போட்டா? எதுக்கு 4? அவனுக்கு என்ன பிடிக்குமோ அது குடிப்பான்டா. அவன் கேட்டான் அவங்ககிட்ட, எனக்கு ஆப்பிள் பிடிக்காது, தர்பூஸ் தான் பிடிக்கும், எனக்கு தர்பூஸ் பிடிக்காது, கொய்யா தான் பிடிக்கும், எனக்கு கொய்யா பிடிக்காது, பைனாப்பிள் தான் பிடிக்கும், ஏதாவது கேட்டானா? ஏதோ ஒண்ணு கொடுத்தா குடிச்சிட்டு போறாங்கல்ல. இப்போ உனக்கு எந்த ஜூஸ் ரொம்ப பிடிக்காதுன்னா உனக்கு எதுடா? எனக்கு வந்து பிடிக்காது அப்படி அப்படின்னா ஆரஞ்சு ஜூஸ். சாப்பிட மாட்டேன். போன வாரம் ஃபங்க்ஷனுக்கு நீ நானும் போனோம். ஆமா, அங்க ஆரஞ்சு ஜூஸ் தான் குடிச்சான். ஆமா, நீ 2 டம்ளர் வாங்கி குடிச்ச. ஏன் குடிச்ச? அதான் இருக்கு, வேறனா? அவ்வளவுதான், அதான் இருக்குன்னு குடிச்சல, குடிக்காம விட்ட. அதே போல வரவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு ஜூஸ் ஐட்டம் இல்லையா, காபி சாப்பிட போறான், இல்லையா டீ சாப்பிட போறான், அவ்வளவுதானே. ஒரு ஜூஸை வையே. எதுக்கு 4 ஜூஸை வாங்கி அதுக்கப்புறம் ஈவினிங் ஆனா கீழே எடுத்து ஊத்துறதுக்கு? சரிப்பா, இப்ப இதை தவிர உனக்கு வேற ஏதாவது செலவு இருக்கா? இருக்கா? ரொம்ப முக்கியமானதாச்சா. என்னப்பா அது? அடுத்தவங்களுக்கு உதவுதாவும் இருக்கணும், அதே நேரத்துல நம்ம பேர் நிக்கணும். முடியாதவங்க வந்தாங்கன்னா நீங்க ஏதாவது கொடுத்து அனுப்பியா? முடியாதவங்க முடியுதோ முடியலையோ, ஃபங்க்ஷன் வந்து வெளியே போகும்போது அவங்களுக்கு ஒரு பேஷனு மூடி போட்டு செம்மையா ஒண்ணு கொடுக்கணும். கிஃப்ட் போகும்போது கையில பை போட்டு கொடுத்து அனுப்புவாங்களே, அதுவும் பேர் நிக்கல. அவங்களுக்கு நம்ம உதவுனமா இருக்கும். அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணுவோம் அதுக்கிட்ட? அது ஹோல்சேலா எடுக்கிறதால 45 ரூபாய்க்கு தர சொல்லியிருக்கான். 45 ரூபா. அவன் லாங் லைஃப் உனக்கு பேர் சொல்லும் போல இருக்க, உதவி பண்ணுவோம். அதுதான் இப்ப நீ சொல்ற பாரு, அது மாதிரி பேர் இருக்கும். 45 ரூபாய் அந்த பொருள் இன்னும் லட்சத்துல இருக்குன்னு நீ நினைக்கிற? இல்ல 23 ரூபாய்ட்டம் கூட இருக்கு. நம்ம 45 காஸ்ட்லியா, ஓரளவுக்கு நல்லாதான் இருக்கும். இல்லப்பா, நீ இதுக்கு முன்னாடி ஏதாவது கல்யாணத்துல கிஃப்ட் எல்லாம் வாங்கி வந்துக்கிறியா? நான் வாங்கினாலும் என் ஒய்ஃப் வாங்கிடுவாங்க. அது எப்படி என்ன பண்ற? அதெல்லாம் வாங்கி நிறைய கல்யாணம் போயிருப்ப, என்ன வாங்கி நீங்க யூஸ் பண்ணிடுறீங்க? அது எதுவும் அப்படியே லாக்கர்ல வச்சு லாக் பண்ணுவாங்க. தருமா சும்மா இருக்கு, எங்கன்னா கிடக்கும் போடுவாங்க. அன்னைக்கு வாங்கி வரும்போதே ஓஞ்சி போச்சு. கட்சியில நாய திரும்ப ஓஞ்சுதுன்னு சொல்லிட்டு பெரிய சண்டே ஆச்சு வீட்டுல. இது இந்த வாங்கிட்டு போகும்போது அந்த டப்பா பார்க்கும்போது உங்களை வாழ்த்த தான் வந்துக்கிறாங்க, கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்த வந்துக்கிறாங்க. இந்த டப்பா பார்க்கும்போதே மனசுக்குள்ள திட்டுற மாதிரியே வச்சுப்பீங்க போல இருக்க. இந்த மாதிரி பொருள் உன்னை எவன்டா கேட்டது? நீ சொன்ன மாதிரி நிறைய பொருள் வீட்டுக்கு போறதுக்குள்ள உடஞ்சிடுது, அதை யூஸ் பண்ணாம தூக்கி மேல போட்டு வச்சுக்கிறீங்க. ஒன்னுத்துக்கும் யூஸ் பண்றது இல்ல. அதுல ஒரு வெத்தலை பாக்கு இருக்கு, ஒரு வாழைப்பழம் இருக்கு. அந்த வாழைப்பழத்தை நீங்க போடலாம். ஸ்வீட் போடு, அப்படியே பிச்சு பிச்சுன்னு ஒட்டின்னு இருக்கும். அந்த வாழைப்பழத்தையே 2 நாள் கழிச்சு எடுப்பீங்க. இதுல ஸ்வீட்னா அந்த வெத்தலை, அந்த 2 ரூபா வெத்தலை கூட யூஸ் பண்ண முடியாம பண்றேன். ஏன்னா 2 நாள்ல பிச்சு பிச்சு பிச்சுன்னு ஆயிரும். பாத்துருக்கல? எதுக்கு இதெல்லாம் தண்டத்துக்கு பண்ற? அதை விட வழக்கமா நம்ம செய்யறது என்னப்பா, ஒரு தேங்காய் போடுவாங்களா, அது ஒரு மஞ்சள் பையில பழைய ஸ்டைல் தான். நம்ம புதுசா ஏன் புதுசு? ஏன்டா தேங்காவாவது யூஸ் பண்ணி 2 நாள் சட்னியாவது வைப்பாங்க. வேஸ்டே ஆகாம யூஸ் பண்றது நம்ம தேங்காய் தான். அதையாவது குடுறா. அதுல வெத்தலை பாக்கு போட்டு பழத்தை போட்டு ஒரு தேங்காய் நல்லா, அந்த தேங்காய் கைப்பிடி அளவு தேங்காய் வைக்காத, அதே நல்லதா பண்ணு. 45 ரூபாய்க்கு தேங்காய் வாங்க, இவ்வளவு பெருசு வருமே. அதை செய், அதை உன்னை பாராட்டுவான், 3 நாளும் வாழ்த்துவான். அப்ப நீ சொல்ற மாதிரியே தேங்காய் மஞ்சள் பையில போட்டு குத்துடலாம். ஒரு சாப்பாடு, சாம்பார், ரசம், கூட்டு பொரியல், அவ்வளவுதான். சப்பாத்தி, தோசை, இல்ல சப்பாத்தி, இட்லி முடிஞ்சிச்சு. சப்பாத்தி முடிஞ்சா சென்னா கொஞ்சம் ரெடி பண்ணிக்கப்பா, அது சாப்பிடுவாங்க. அப்படியா? வேஸ்டாவும் சாப்பிடுவோம். சரி, அப்ப அது பண்ணிக்கலாம். வெளியே அது மாதிரி சமோசா ஒரு இது மட்டும் போதும், காபி டீ ஒரு அவ்வளவுதான். இப்ப இதுக்கு கூட்டி வச்சு பார்த்தா எவ்வளவு வரும்னு நீ நினைக்கிற செலவு? தெரியல எவ்வளவு வரும். தெரியலையா? டேய், மொத்தமே 1ல இருந்து அதிகபட்சம் 1.5 வரைக்கும், அவ்வளவுதான். நான் 6 கேட்டேன்ல. ஆமா, ஏற்கனவே 2.5 ஓகே பண்ணிட்டாங்க. நான் இருந்தாலும் உங்ககிட்ட கேட்ட கொஞ்சம் கம்மியா. 2.5 ஓகே ஆயிடுச்சு. அவ்வளவுதான், 1.5 தான் உனக்கு ஆகுமே, அதிகபட்சம் 1.5 தான் ஆகும். ஆமா, மீதி 1 ரூபாய் நான் கேட்டேன்ல, அது என்கிட்ட குத்துரு. ஆமாம்பா, என் வீட்டுல மழை பெஞ்சா தண்ணி ஒழுகுது, அதுக்காக கொஞ்சம் அந்த சீலிங் ஆண்ட போட வேண்டியிருக்கு. 1 லட்சம் ஆகும்னா நீ என்ன பண்ற, இமீடியட்டா கிரெடிட் ஆயிடுச்சுன்னா எனக்கு மாத்திரு. நல்ல வேலை நான் வேற எங்கேயும் அலையாம உனக்கும் செலவு கம் பண்ணிட்டேன். 6 லட்சம் 1.5ல முடிச்சுக்கிறேன். நீ என்ன பாராட்டணும்.
மேற்கொண்டு ஒரு ரூபாய் கொடுத்துரு, நான் திருப்பி கொடுத்துறேன், ஒன்னும் சும்மா வேணாம்பா. நான் வரட்டுமா? எதுக்கு கூப்பிட்டான்னு தெரியல, ரமேஷ் எதுக்கு என்ன கூப்பிட்டான்னு தெரியல. என்னடா ஆமா எங்க இருக்க? ஹோட்டலாண்டியா? இதோ வரேன் இரு. என்ன அர்ஜென்டா? ஆமா சரி சரி நான் வரேன், அங்கதான் ஹோட்டலாண்டா. டேய் ஐடியா என்னமோ நல்லா தான் கொடுத்தான், ஆனா 1 லட்ச ரூபா நம்ம கிட்ட கேட்டிருக்கானே. நானே இஷ்டம் குத்துருவான். இருந்தாலும் யாரு ரமேஷை பார்க்க போயிருக்கானா? எப்பா எத்து தொலைடா டேய் ரமேஷே. என் கூட தான் இருந்தான் இவ்வளவு நேரம். நீ தான் வர சொன்னியா? என்னதே பணம் கேட்டியா? டேய் அப்பா உன் பணமே செலவாகாம அவன் பார்த்துப்பான், ஆனா அவன் கடைசியில் உங்ககிட்ட பணம் கேட்பான் கடனா. அதுக்கப்புறம் இஷ்டம். எப்பா நான் பேசணும் காமிச்சு குத்துற போறேன், வெய் போனேன்.